டோனி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இனிமே படங்களை நடிக்க மாட்டேன், என்னுடைய நேரத்தை தேசத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த போறேன்னு பவன் கல்யாண் சொல்லியிருந்தாரு. அப்படின்னா அவர் நடிச்சு பாதியில நிக்கிற ஏஎம் ரத்னம் படத்துடைய முழு நஷ்டமும் ரத்னத்தை தான் சேருமா? அப்படி இல்லைன்னா எடுத்த வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. ஏஎம் ரத்னத்துடைய தயாரிப்பில் பவன் கல்யாண் நடிக்கின்ற படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு 60% நிறைவடைந்து விட்டது. இன்னும் 40% தான் பேலன்ஸ் இருக்குது. என் சம்மந்தப்பட்ட காட்சிகளை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் படமாக்கிடுங்க, என் சம்மந்தப்பட்ட காட்சிகளை ஒரே ஷெட்யூலில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஏஎம் ரத்னத்திட்ட சொல்லியிருக்கார் பவன் கல்யாண். அதனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மறைந்த பிரபல தயாரிப்பாளர் கே பாலாஜி அவருடைய படங்கள்ல ராதா ராஜா அப்படின்னு பெயர் வைக்க என்ன காரணம்? சென்டிமெண்டான கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. கே பாலாஜி தன்னுடைய திரைப்பட கதாநாயகனுக்கு எல்லா திரைப்படங்களையும் ராஜா அப்படின்னு பெயர் வச்சதுக்கு சரியான காரணம் எனக்கு தெரியல. ஆனால் ராதா என்று கதாநாயகிக்கு அவர் பெயர் சூட்டியதுக்கு பின்னாலே ஒரு சின்ன காரணம் இருக்குது. அவருடைய செக்ரட்டரி இருந்தாங்களே, அவங்களுடைய பெயர் ராதா. எம்ஜிஆருக்கு மற்றவங்க பாடின பாடல் ஒத்து வரலையே, அவருக்கு எப்போ டிஎம் சவுந்தரராஜன் பாட ஆரம்பிச்சாருன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த ஒரே திரைப்படமான கூண்டிக்குழி படத்தில் கோரஸ் பாடுவதற்காக வந்தவர் தான் டிஎம் சவுந்தரராஜன். அவருடைய குரல் வளத்தை பார்த்த பாடலாசிரியர் தஞ்சை ராமவிதாஸ் அந்த படத்துடைய இசையமைப்பாளரான கேவி மாதவனை கூப்பிட்டு இவருக்கு தனியாக ஒரு பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்தார் கேவி மகாதேவன். அந்த படத்திலே கொஞ்சம் கிளியான பெண்ணை என்று தொடங்குகின்ற ஒரு பாடலை டிஎம் சுந்தரராஜன் பாடினார். அந்த பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்பு எம்ஜிஆருக்கு கிடைத்தது. இந்த குரல் ரொம்ப நல்லா இருக்கு, இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் தொடர்ந்து டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலை பயன்படுத்தி கொண்டார். எம்ஜிஆர் நடித்த படங்களிலே டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் முதல்ல இடம்பெற்றதுன்னா அது மந்திரி குமாரி தான். ஆனாலும் டிஎம் சௌந்தரராஜனுக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்த பாட்டுன்னா அது மலைக்கல்லன் படத்துக்காக அவர் பாடியிருந்த எத்தனை காலம்தான் ஏமாற்றுவா இந்த நாட்டிலே என்ற பாடல் தான். தங்கலான் படத்துடைய வெளியீடு தள்ளி போகிறதான்னு சென்னையில இருந்து அருணா கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று தங்கலான் படத்தை வெளியிடுவது அப்படின்னு முதல்ல முடிவெடுத்திருந்தாங்க. இப்போ அந்த முடிவிலே ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக தெரிகிறது. ஆகஸ்ட் மாதம் அந்த படம் வெளிவரலைன்னா செப்டம்பர் மாதத்தில் விஜயனுடைய படம் வர்றதுனால செப்டம்பர்ல அந்த படம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நினைக்கிறேன். நடிக்க தெரியாத பல நடிகர்கள் பாரதிராஜாவுடைய மோதிர விரலால கொட்டு வாங்கியிருக்காங்க. கூடவே இருந்த உங்களுடைய தலையில கொட்டணும்னு பாரதிராஜாவுக்கு ஏன் தோணலைன்னு அமைச்சக்கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க, எனக்குள்ளும் அந்த வருத்தம் இருக்கிறது, என் தலையில அவர் குட்ட மாட்டாரா அப்படின்னு பல முறை என்னுடைய தலையை கூட ஒரு பக்கத்தில் நீட்டி நீட்டி பார்த்துருக்கேன். என்ன காரணத்தாலோ என் தலையில் அவர் குட்டவே இல்லை. என்னால் சிறந்த முறையில் நடிக்க முடியாதுன்னு அவர் முடிவெடுத்து விட்டாரோ என்னவோ தெரியல. நிறைய நடிகர்கள் பொது வெளியில பேசும்போது, குறிப்பா இளைஞர்கள் கிட்ட பேசும்போது குடும்பத்தையும் பெற்றோரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுவாங்க. ஆனா அண்மை காலங்கள்ல விஜய் பேசுற எந்த நிகழ்ச்சிகளையும் இதை பத்தி பேசுறது இல்லையே, இதுக்கு என்ன காரணம்? மறந்துட்டாரா இல்ல தவிர்க்கிறாரான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. எல்லோரும் பேசுற விஷயத்த நாமளும் திரும்ப பேச வேண்டாம் அப்படின்னு கூட விஜய் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன் அந்த கோணத்துல நீங்க நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? மகேஷ் நாராயணன், அன்பறிவு, ஹச் வினோத், பாரஞ்சித், வெற்றிமாறன் இவங்களுடைய இயக்கங்கள்ல கமல்ஹாசன் படம் நடிக்க போறதா அறிவிப்பு வந்துச்சு. தக் லைஃப் படத்துக்கு அப்புறமா இவங்களுடைய யாருடைய படங்கள்ல கமல்ஹாசன் நடிக்க போறாருன்னு காஞ்சிபுரத்திலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 5 இயக்குநர்ல அடுத்து கமல்ஹாசன் இயக்குகின்ற வாய்ப்பை பெற்றிருப்பவர் அன்பறிவு. அவருடைய படத்துல தான் அடுத்தபடியாக நடிக்க இருக்கிறார் கமல். மன்மதலீலை படத்தை யூடியூப்ல பார்த்தேன். அந்த டைமுக்கு நல்ல தைரியமான தீம். கமல்ஹாசனுடைய ஆஃபீஸில் மேனேஜராக நடிச்சிருந்த நடிகர் யாரு, அற்புதமாக நடிச்சிருந்தாருன்னு அமெரிக்காலேருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. மன்மதலீலை படத்தில் கமல்ஹாசனுடைய மேனேஜராக நடித்த நடிகருடைய பெயர் ஹரிஹர சுப்பிரமணியம். அவர் ஒரு அற்புதமான நடிகர். சூரசம்ஹாரம் படத்தில் கமல்ஹாசன் ஒன்லைன் கேட்டுட்டு நடிச்சாரா இல்லை முழு கதையையும் கேட்டுட்டு நடிச்சாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் படத்திலே கமல்ஹாசன் நடிப்பதற்கு முன்னால ஒரு வரியிலையும் அந்த கதையை அவருக்கு நான் சொல்லலை, முழு கதையும் அவருக்கு நான் சொல்லலை. ஒரு 10-15 நிமிடங்கள் அந்த படத்துடைய கதையை பற்றி நானும் கமல்ஹாசனும் பேசி கொண்டிருந்தோம், அவ்வளவுதான். கே பாலாஜி ரீமேக் படங்களை தான் அதிகமாக பண்ணியிருக்காரு, அதுக்கு என்ன காரணம்னு கரூர்லேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. ரீமேக் படங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு மொழியில் படமாக்கப்பட்டு விட்ட படங்கள் அப்படின்றதுனால எத்தனை நாட்கள் அந்த படத்துடைய படப்பிடிப்பை நடத்தணும் அப்படின்னு மிகச்சரியாக திட்டமிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு மொழியிலே வெற்றி பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக அந்த திரைப்படம் அடுத்த மொழியிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையும் தயாரிப்பாளருக்கு மிக அதிகமான அளவில் இருக்கும். விநியோகஸ்தர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். அப்படின்றதுனால அவங்களும் அந்த படத்தை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுவார்கள்.
நீங்க தயாரிச்சு இயக்குன படங்கள்ல உங்களுக்கு திருப்தியை தந்த படங்கள் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. என்னுடைய இயக்கத்திலே உருவான சூரசம்ஹாரம், பெரிய தம்பி, சின்னராஜா ஆகிய 3 திரைப்படங்களுமே எனக்கு திருப்தியை தந்த படங்கள் தான். நடிகர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்கறது, பொய்யான வசூலை பெருசாக விளம்பரம் பண்ணுறது, கதை சரியாக அமையலை அப்படின்னாலும் நடிகர்களுடைய கால் ஷீட்டுக்காக படம் பண்ணுறது, பணத்தை கொடுத்து நல்ல விமர்சனங்களை வாங்குறது அப்படின்னு எல்லா தவறுகளையுமே தயாரிப்பாளர்களே பண்ணிட்டு இப்போ தமிழ் சினிமாவுடைய இந்த நிலைமைக்கு நடிகர்களுடைய சம்பளம், ஓடிடி, டெலிவிஷன் ரைட்ஸ் தான் காரணம்னு சொல்றது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? இவங்க தயாரிக்கிற படத்துடைய தரம் தொடர்ந்து சரியில்லாமல் போறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு உணர்ற பக்குவம் எந்த தயாரிப்பாளருக்கும் இல்லையான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுடைய தரம் கொஞ்சம் குறைந்திருக்கும், படத்துடைய ஓட்டத்துக்கு வேணா நீங்க சொல்ற காரணங்கள் சரியாக இருக்கலாம். ஆனால் ஓடிடி நிறுவனங்களும் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களும் ஒரு படத்தினுடைய விலையை குறைத்ததற்கு தயாரிப்பாளர்கள் எப்படி காரணமாவாங்க? உங்களுடைய படம் மிக நல்ல படமாக இருந்தாலும் அதற்குரிய விலையை கொடுப்பதற்கு ஓடிடி நிறுவனம் இப்போது தயாராக இல்லை அப்படின்றது தான் உண்மை. தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டு கேட்கறதா இருந்தா யாருடைய இசையில யார் பாடின பாடலை கேட்பீங்கன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. 5-6 வருடங்களுக்கு முன்னால தூங்குறதுக்கு முன்னால பாடல்களை கேட்பதனுடைய வழக்கமாக இருந்தது. கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா 2 பட்டிமன்ற பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டபடி தான் நான் தூங்குறேன். அதில் ஒருத்தர் புலவர் சண்முகவேல், 2வது பட்டிமன்ற பேச்சாளரான மோகன சுந்தரம். இயக்குனர்கள் வன்முறை காட்சிகளை படமா எடுத்து நிஜ வாழ்க்கையில நடந்தது தான் படமா எடுத்திருக்கோம் அப்படின்னும், குற்றவாளிகள் திரைப்படத்தை பார்த்து குற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு சில பேர் பண்ற வன்முறையை படமா எடுத்து பல கோடி பேர் பார்க்கறதுனால எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களே, இதனால படம் எடுக்கிற இயக்குனர்கள் கொஞ்சம் பொறுப்போட இருக்கணும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கோயம்புத்தூர்ல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. சமுதாயத்தை பற்றிய எண்ணம் இயக்குனர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்ற உங்களுடைய கருத்துல எனக்கு 100% உடன்பாடு உண்டு. ரஜினிகாந்த்ல இருந்து தொடங்கி சிம்பு வரைக்கும், சங்கர், மணிரத்னம், ஏஆர் முருகதாஸ், சுந்தர்சி அப்படின்னு எல்லா கமர்ஷியல் டைரக்டர்ஸ் கூடவும் ஒர்க் பண்ற வாய்ப்பு லைக்கா நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு வேற நிறுவனத்துக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. அதுக்கு மாறா லைக்கா நிறுவனம் நாளுக்கு நாள் பின்னோக்கி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? சினிமா அனுபவம் இல்லாததுதான் இதுக்கு காரணமான மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பல படங்களை அறிவித்தால் மட்டும் போதாது, அந்த படங்களுடைய தயாரிப்பின் போது தயாரிப்பாளருடைய முழு கவனமும் அதில் இருக்கணும். அப்படி கவனம் செலுத்துவதற்கான நேரம் அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளரான லைக்கா சுபாஷ்கரனுக்கு எங்கே இருக்கு? இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல பாரதிராஜன் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய இயக்கத்திலே ஏற்கனவே ஆயுத எழுத்து அப்படின்ற படத்துல பாரதி ராஜா நடிச்சிருக்காரு, நீங்க பார்க்கலையா? நடிகர் விஷால் நடிச்ச மதக்கஜ ராஜா படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருந்தாங்களே, அது உண்மையான? பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. விஷாலுடைய நடிப்பிலும் சுந்தர்சியுடைய இயக்கத்திலும் உருவாகியுள்ள மதகஜ ராஜா அடுத்த மாதம் வெளிவரப் போவதாக யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி அந்த படம் வெளியானால் எனக்கு மகிழ்ச்சி தான். பாரதிராஜா இயக்கின கிழக்கே போகும் ரயில் படத்துல மலர்களே நாதஸ்வரங்கள் அப்படின்ற பாடல் ஏன் இடம்பெறல? இந்த பாடலை எழுதின சிற்பி பாலசுப்ரமணியன் ஏன் வேற எந்த படத்துலயும் பாடல்கள் எழுதலன்னு நியூ ஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. கிழக்கே போகும் ரயில் படத்தில் இடம்பெற்றிருந்த மலர்களே நாதஸ்வரங்கள் என்ற பாடலை எழுதிய சிற்பி பாலசுப்ரமணியன் அதற்கு பின்னாலே எந்த திரைப்படத்துக்கும் பாடல் எழுதியதாக தெரியல. 24 படத்தை இயக்குன விக்ரம் குமார் தமிழ்ல வேற ஏதாவது படங்கள் இயக்குறாரா? விஷாலுடைய அப்கமிங் மூவிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சென்னையில இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. 24 படத்தை இயக்கிய விக்ரம் குமார் இப்ப எந்த தமிழ் படத்தையும் இயக்குவதாக தெரியல. அதே மாதிரி தெலுங்குலையும் அந்த படத்தையும் அவர் இயக்குவதாக தெரியல. விஷால் தன்னுடைய அடுத்த படத்தை பத்தி இன்னும் எந்த முடிவுக்கும் வரல. கிச்சா சுதீப்பை வச்சு சேரன் இயக்க இருந்த படம் டிஜிட்டல் சேட்டலைட் மார்க்கெட் சரிவை அடைந்த பிறகு தயாரிப்பு நிறுவனத்தால் செல்ஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற செய்தி உண்மையா? ஒருவேளை அந்த படம் நடந்திருந்தா மிகப்பெரிய ஸ்டாரை வச்சு சேரன் இயக்குன முதல் படமா அந்த படம் இருந்திருக்கும் தானேன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. கிச்சா சுதீப் நடிக்கிற படத்தை சத்யஜோதி நிறுவனத்தினர் தயாரிக்கிறார்கள். ஆனா அந்த படத்தினுடைய இயக்குனர் தான் இப்போது மாற்றப்பட்டிருக்கிறார். சேரன் அந்த படத்தை இப்போது இயக்கப் போவதில்லை. நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அந்த படத்தை சேரன் இயக்கி இருந்தார்னா ஒரு மிகப்பெரிய கதாநாயகரை அவர் இயக்கிய படமாக அது அமைந்திருக்கும். ரிலீஸ் ஆன 116 மலையாள படங்கள்ல 26 திரைப்படங்கள் வணிக ரீதியா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா தமிழ்ல ரிலீஸ் ஆன 124 திரைப்படங்கள்ல வெறும் 6 படங்கள் மட்டும்தான் வணிக ரீதியா வெற்றி அடைஞ்சிருக்கு. மலையாள சினிமாவுடைய மொத்த வசூலையும் தமிழ் சினிமாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4 மடங்கு அதிகமா இருக்குது. நல்ல தரமான மலையாள படங்கள் நிறைய வருது. தமிழ் சினிமாவுடைய இந்த வீழ்ச்சிக்கும் மலையாள சினிமாவுடைய இந்த வளர்ச்சிக்கும் என்ன காரணம்? 500 கோடி 1000 கோடி அப்படின்னு வசூல் பின்னாடி போகாம கண்டென்ட் பின்னாடி போறதுதான் இதுக்கு காரணமான மட்டக்களப்பில இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மலையாளத்தில் இயக்குனர்களும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அதை படமாக்குறாங்க. ரசிகர்களும் அது போன்ற படங்களுக்கு நல்ல வரவேற்பை தருகிறார்கள். இங்க அந்த 2 விஷயங்களுமே நடக்கல.
அடுத்து என்ற ஒரு தகவல். எஸ்.எஸ். ராஜேந்திரனும் விஜயகுமாரும் ஜோடியாக நடிக்க கண்ணகியின் கதையை பூம்புகார் என்ற பெயரிலே படமாக்குவது என்று முடிவெடுத்த கலைஞர் அந்த கதையில் கவுந்தியடிகள் பாத்திரத்தில் கேபி சுந்தராம்பாள் நடித்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தன்னுடன் எஸ்.எஸ். ராஜேந்திரனையும் அழைத்து கொண்டு கேபி சுந்தராம்பாளை சந்திப்பதற்காக கொடுமுடி சென்றார். பூம்புகார் அப்படின்ற பேரில் நாங்கள் கண்ணகியின் கதையை படமாக எடுக்கிறோம், இதில் கவுந்தியடிகள் வேடத்தில் நீங்கள் நடித்தாதான் பொருத்தமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் என்று கேபி சுந்தராம்பாளிடம் கலைஞர் சொன்ன உடனே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் தீவிர கடவுள் பக்தன், ஆனால் நீங்களோ கடவுள் மறுப்பு கொள்கையை பிரதானமாக வச்சுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே எப்படி ஒத்துப்போகும் என்று அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார் கேபி சுந்தராம்பாள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது கட்சி படமோ அல்லது கடவுள் படமோ இல்லை, இது கற்புக்கரசி கண்ணகியை பற்றி படம். இதில் நீங்கள் ஏற்க இருக்கிறது சமணத்துறையுடைய வேஷம், இதில் கடவுள் பக்திக்கும் கடவுளுடைய மறுப்புக்கும் எங்கே வேலை இருக்கிறது என்று கலைஞர் கேட்ட உடனே, எது எப்படி ஆயினும் என்னுடைய முருகனை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், அவற்றை கேட்டுட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அவரிடம் சொல்லியிருக்காங்க கேபி சுந்தராம்பாள். உடனே முருகன்கிட்ட கேட்கும்போது, கருணாநிதி கேட்டார்னு சொல்லுங்கள், என்னுடைய கோரிக்கையை முருகன் மறுக்க மாட்டார் என்று கேபி சுந்தராம்பாளிடம் விளையாட்டாக சொல்லியிருக்கிறார் கலைஞர். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின்னாலே முருகன் உத்தரவளித்து விட்டார், உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேன் என்று அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டவங்க தான் கேபி சுந்தராம்பாள். அப்படி முருகன் அருளோடு அந்த படத்தில் நடிக்க கேபி சுந்தராம்பாள் அம்மா ஒத்துக்கிட்டாலும் அந்த படத்திலே கடவுளை நிந்தித்து பாடுவதைப் போல ஒரு காட்சி இடம்பெற்றிருந்தது. அந்த பாடலை பாட மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லி அந்த பாடல் வழிகளை மாற்ற சொன்னவங்க தான் கேபி சுந்தராம்பாள். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.